வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜேம்ஸ் ஸ்மித் எழுதின ஆஸ் யூ லைக் இட் இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூ லைக் இட் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின மிக பிரபலமான ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவை இங்கே ஜேம்ஸ் ஸ்மித் வந்து அவருடைய ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் மூலமாக அனலைஸ் பண்ணுறாரு. ஜேம்ஸ் ஸ்மித் வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிக்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த ஆஸ் யூ லைக் இட்டில் இருக்கிற கேரக்டர்ஸை ஹேம்லெட் அதுக்கப்புறம் மேக்பத் இதில் வர கேரக்டர்ஸ் இது ரெண்டுமே கூட ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேஸ் தான். அந்த பிளேயோடு இவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக வர கேரக்டரான ஜாக், அந்த கேரக்டரை ஆஸ் யூ லைக் இட்டில் வர ஜாக்கை வந்து ஜேம்ஸ் ஸ்மித் வந்து மேக்பத்தோடையும் ஹேம்லெட்டோடையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனக்குழப்பத்தில் ஒரு விதமான சுய சிந்தனையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இவங்களாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா மேக்பத் அண்ட் ஹேம்லெட்டோடைய அந்த மெலன்கலி வந்து ரொம்ப ஜென்வன். ஆனால் ஜாக்ஸ் அப்படி இல்லை, அது அன்ரியல். அது மாத்திரம் இல்லாமல் ஜாக் வந்து வெறும் காசிப் தான் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நேரம்ன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த 3 கேரக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஹேம்லெட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய சாவுக்கு பழி வாங்கணும். ஆனால் அவரால் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜாக்கும் வந்து ஹேம்லெட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் மேக்பத்தும். அவருக்கும் வந்து காலம் வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் ஒரு கொலையை செஞ்சுட்டு அதன் மூலமாக ஒரு பதவி அடைஞ்சி அந்த கில்ட்டில் அவர் இருக்கார். அதுலேயும் முக்கியமாக லேடி மேக்பத் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஆடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த உலகத்திலேயே வந்து ஒரு ஈடுபாடே இல்லாமல் போயிடுது. ஏன்னா அது வரைக்கும் அவருடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது லேடி மேக்பத் தான். அவங்க தான் அவரை வந்து நீ அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் செய்யக்கூடிய பல குற்றங்களுக்கு, அதாவது ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே கொண்டுக்கிட்டே வருவார். அந்த கேரக்டரை பார்க்கும்போது ஜாக்கோட கேரக்டர் வந்து இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் வந்து மேக்பத் வந்து அந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்காக வந்து ஒரு அவ்வளோ பெரிய கொலைங்களெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இது பண்ணும்போது அந்த ட்ராஜிக் ஹீரோன்ற இமேஜே வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகுது. அதே மாதிரி ஹேம்லெட் கேரக்டரை பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிடுது நம்ம அப்பாவை வந்து அவருடைய தம்பி, அதாவது சித்தப்பா தான் கொண்டு இருக்காருன்னு தெரிஞ்சிடுது. ஆனாலும் வந்து இவரால் வந்து ஏன்னா அது அந்த விஷயத்த சொல்கிறது வந்து அப்பாவோட ஆவி. அதனால் இவருக்கு அது கனவா இல்லை நிஜமாகவே வந்து அந்த ஆவி தான் சொல்லிச்சா, இதை உறுதிப்படுத்திக்காமல் நம்ம எதுவும் செய்ய முடியாதே அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவர் தடுமாறுறதுனால அவருடைய வயசும், அவர் பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த இளம் வயசுன்றது அவரை வந்து உடனே எடுத்துன்னு போய் அவங்க சித்தப்பாவை வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவர் எடுத்துன்னு போல. அதனால் அவருடைய முடிவை அவர் தள்ளி போட்டுன்னு இருக்கார், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கார், யோசிச்சுட்டே இருக்கார். நம்ம வந்து இதை செய்யலாமா செய்ய வேணாவா, டு பி ஆர் நாட் டு பி அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஜாக்ஸோடைய மெலன்கலி காரணம் வந்து அவர் நிறைய ட்ராவல் பண்ணது தான். இதை ரோசலினும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ வந்து இவ்வளோ வருத்தத்தில் இந்த சுய சிந்தனையில் ஏன் இருக்கேன்னா நீ நிறையா உன்னோட வயசுக்கு ட்ராவல் பண்ணிட்ட அப்படின்னா. அதே மாதிரி ஹேம்லெட் பார்த்திங்கன்னா அவர் பேசும்போது ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்குது. மேக்பத் வந்து அவருடைய கஷ்டங்களை சொல்லும் போது ஒரு டயர்ட்னஸ் வந்துடுது. ஏன்னா வந்து முதல்ல வந்து ஒரு வீரனாக இருந்து மேலே ஏறணுன்ற ஒரு துடிப்பு இருந்து பின்னாடி வந்து ஒரு கொலைக்கு மேலே அடுத்த கொலை பார்க்குறவங்க மேலாம் சந்தேகப்பட்டு கொலை பண்ண அவர் வந்து அப்படியே ஒரு டயர்டாகிடுது ஒரு மைண்டு. அவரோட பேச்சில் அது தெரியுது. ஆனால் ஜாக்ஸுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேக்பத்தும் ஹேம்லெட்டும் வந்து ஒரு ஃபுல்லராக இருக்காங்க. ஆனால் வந்து ஜாக் வந்து அவரோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மெலன்கலியில் போச்சான்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஜாக் வந்து அவர் எவ்வளோ தான் பயணம் பண்ணாலும் அதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு ரிக்ரெட்டோடு தான் பார்க்குறாரு. ஆனால் மேக்பத் அப்படி இல்லை. அவர் வந்து சண்டை போடணுன்றதுக்காகவே போடுற மாதிரி தான் இருக்குது. ஹேம்லெட் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா மற்றவங்க செஞ்ச பாவங்களுக்கு தான் அவர் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவராக எந்த சின்னும் செய்யலை. அவங்க சித்தப்பா வந்து ராஜாவாகணும், அத்தோட அண்ணாவோட ஒய்ஃபை வந்து திருமணம் பண்ணிக்கணும், இந்த காரணத்துக்காக அண்ணனை கொண்டுட்டு அவர் ராஜாவாகிறாரு. ஆனால் அந்த பாவத்தோடைய கஷ்டத்தை ஹேம்லெட் அனுபவிக்கிறாரு. அதே சமயத்தில் மேக்பத் வந்து அவரோட சுய விருப்பம், நம்ம ராஜாவாகணும்னு நினச்சி அவர் செஞ்ச க்ரைம்ஸ்க்காக கஷ்டப்படுறாரு. ஆனால் ஜாக் பார்த்திங்கன்னா அவர் வெறும் ட்ராவல் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது 3 பேருக்கும் ஒரே கியூர் தான். இப்போ ஃபார்டின் பிரஸ்ன்றது ஹேம்லெட்டோட ஃப்ரெண்டு, அவர் ஹேம்லெட்டை திட்டுறாரு. ஹேம்லெட்டும் தன்னைத்தானே திட்டிக்கிறாரு. ஆனால் மேக்பத் அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு கவுன்சில்ஸையும் அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறாரு.
எந்த ஆக்டிவிட்டியும் வந்து நம்மளை மீறி போகக்கூடாது, நம்ம ஒருத்தரே எல்லா முடிவையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாழறாரு. இப்போ சில்வியஸ், டச்ஸ்டோன், ஆர்லாண்டோ, டியூக்கு, அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆஸ் யூ லைக்கில் வர கேரக்டர்ஸு, ரோசலண்ட், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்ற ஒரு மெலன்களி தனித்தனியாகவே இருக்குது. இப்போ ரோசலண்ட் வந்து ஆர்லாண்டோவை லவ் பண்ணுறாங்க. டச்ஸ்டோனும் இதில் வந்து அன்ரொமான்டிக்காக தான் இருக்காங்க. இப்போ டச்ஸ்டோன் வந்து ஆட்ரின்னு ஒரு ஷெப்பர்டஸை வந்து விரும்புகிறாரு. ஆனால் அந்த காதல் வந்து சின்சியரோ ஜென்யூனோ கிடையாது. அவருக்கு வந்து ஒரு ப்ரீஸ்டோட உதவியோடு அவங்கள திருமணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள வந்து அப்படியே விட்டுடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்குது. இப்போ ஜாக்வஸ் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்றதுல அவருடைய பேச்சு வந்து ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ், இது ஷேக்ஸ்பியரோட லைன்ஸு. இதில் ஹியூமன் லைஃப்பை வந்து 7 ஸ்டேஜஸாக காட்டுறாரு. ஆனால் அது எல்லாமே அன்ரொமான்டிக்ன்றாரு ஸ்மித்து. இப்போ ரோசலண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேச்சர் வந்து அன்ரொமான்டிக் தான் இருக்குது. அதாவது ஆர்லாண்டோவை அவங்க லவ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அந்த அளவுக்கு அந்த லவ் வந்து போர்ட்ரே பண்ணலை. அவங்க வந்து அவங்க லவர் வந்து ஒரு மெலோடியில் இருக்கும் போது அவங்க வந்து பாரு இங்கே வூல்ஸ் எல்லாம் வந்து மூணை பார்த்து ஹவுல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ராசியில் காட்டுறாங்க. மற்றபடி ரொமான்டிக்காலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு காட்டுறாரு. அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூ லைக்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அது நம்ம ரொமான்டிக் பிளேன்னு சொல்கிறோம், ஆனால் எல்லா கேரக்டர்ஸும் அன்ரொமான்டிக்காக தான் இருக்குது, ஃபுல் ஆஃப் மெலன்கலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஸ்மித் சொல்கிறாரு. அவர் இந்த ஃபார்மாலிட்டி கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணி தான் இந்த ட்ராஜடிஸான ஹேம்லெட் அண்ட் மேக்பர்த்தை நம்ம காமெடின்னு சொல்லக்கூடிய ஆஸ் யூ லைக்கரோடு கம்பேர் பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.